தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் அருளி செய்த முதல் திருமுறையில் அமைந்துள்ள ஒரு பதிகம். இதன் தலைப்பு திரு பிரம்மபுரம் ஏகபாதம் வியாழக்குறிஞ்சி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன ஏகபாதம் அப்படிங்கிறத பார்த்தா, ஒன்று, ஏகம் என்றால் ஒன்று அப்படின்னு பொருள், பாதம் அடி. ஏகபாதம்னா ஒரே அடி, ஒரு அடியே 4 முறை திரும்ப திரும்ப அதே அடிதான் வரும். இந்த பாடல்கள் அவ்வாறு அமைந்திருக்கும். ஆனால் பொருள் கூறும் பொழுது பாடலை மடக்கி மடக்கி பொருள் கூற வேண்டும். அவ்வாறு அமைந்திருக்கிற இந்த ஏகபாதம் அப்படிங்கிற பாடலை பதிகத்தை இவர் எப்பொழுது பாடினார் அப்படின்னா, திருஞான சம்பந்தர் தன்னுடைய 4வது தல யாத்திரை முடித்துவிட்டு சீர்காழி தலத்துக்கு வரார். அப்படி வரும்பொழுது அவர் பல வித்தியாசமான இலக்கிய வடிவங்களை, யாப்பு வடிவங்களை இயற்றியிருக்கிறாரு. அவை தமிழுக்கு பெரும் கொடைகளாக அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட பதிகங்கள் மொழி மாற்று, மாலை மாற்று, திருவெழுக்கூற்றிருக்கை, வழிமொழி விராகப் பதிகம், யமகம், இவ்வாறு பல பதிகங்கள், யாழ்முறி, இப்படிப்பட்ட பதிகங்களை இவர் எழுதியிருக்கிறாரு. இந்த ஏகபாதம் அப்படிங்கிறது ஒரு சித்திரக்கவியில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன சித்திரக்கவியில் இதை ஏன் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, இது ஒரு வித சொல் விளையாட்டு, தமிழ் புலமை வெளிப்படும்படியாக எழுதப்பட்ட பாட்டு அப்படிங்கிறதுனால இது சித்திரக்கவி என்று அழைக்கப்படுது. இன்னொன்று மிரைக்கவி என்றும் இந்த பாடல் அழைக்கப்படுகிறது. மிரைக்கவி என்றால் என்ன என்றால் துன்பத்தை தருவது, அதாவது மடக்கி மடக்கி பொருள் கொண்டு மூளையை கசக்கி பிழிந்து தான் இதற்கு பொருள் கூற வேண்டும். கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஆகிறது. அதனால தான் இந்த பதிகத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நினைத்தேன். அதனால் இதற்கு மிரைக்கவி அப்படின்ற பொருள் சொல்கிறாங்க, பெயர் கொடுக்குறாங்க. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் அப்படிங்கிற ஒருவர் இதற்கு உரை கண்டுள்ளார், அதாவது உரை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம் திருஞான சம்பந்தருடைய இந்த பதிகத்திற்கு அவர்தான் பொருள் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சீர்காழி கண்ணுடைய வள்ளலாருக்கு திருஞான சம்பந்தர் மானசீக குருவாக அவரை நினைத்து போற்றி அவர் இதற்கு உரை கொடுத்திருக்கிறார். இதற்கு பின் பல அறிஞர்கள் இதற்கு உரை எழுதியிருக்கிறாங்க. இவர் உரை எழுதியவர் எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு, சைவ சித்தாந்த நூல் அப்படின்னு. இந்த ஒளிவில் ஒடுக்கம் என்ற அழியா பேரின்பம் அப்படின்னு பொருள். இந்த ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிறதுக்கு திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் உரை எழுதியிருக்கிறாரு. இதை ரமண மகரிஷியும், அதாவது பகவான் ரமணரும் வள்ளலாரும் இதை மிகச்சிறந்த தத்துவ நூல் அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இந்த ஏகபாதம் அப்படிங்கிற இந்த பாடல் என்ன பண்ணில் பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, வியாழக்குறிஞ்சி அப்படிங்கிற பண்ணில் பாடப்பட்டது. இந்த வியாழக்குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கு தற்கால இணையான கர்நாடக ராகம் சௌராஷ்டிரா ராகத்தை சொல்கிறாங்க. இந்த சௌராஷ்டிரா ராகம் அப்படிங்கிறது 11வது மேளகர்த்தா, அதாவது அடிப்படை தாய் ராகமான சூரியகாந்தத்தின் ஜன்ய ராகமாக கருதப்படுகிறது. சரி, இப்போ நம்ம இந்த பாடலை பதிகத்துக்கு போகலாம். ஆனால் 12 பாடல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பாடலும் சீர்காழி தலத்தின் ஒரு பெயரை குறிப்பிடுகிறது. அதாவது சீர்காழி தலத்திற்கு 12 பெயர் இருக்கிறது. ஒவ்வொரு பாடலும் ஒரு பெயரை குறிப்பிடுகிறது. காணொளியின் நீளம் கருதி நான் இதை 2 பகுதிகளாக வெளியிடுறேன். அதனால் 6 பாடல்களாக நாம் பார்க்கலாம். மேலும் கடினமாக பொருள் சொல்ல வேண்டி இருப்பதனால 2 காணொளிகளாக நான் சொல்கிறேன். இப்போது இந்த முதல் பாடலுக்கு நாம் போகலாம். பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான் அப்படின்னு 4 அடியிலையும் ஒரே மாதிரி வந்திருக்கும். ஆனால் பொருள் சொல்கிறத வித்தியாசப்படுத்துறது. ஏன்னா முதல் அடியை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். பிரம்மம், புறத்துறை, பெம்மான், எம்மான் அப்படின்னு பிரிக்கணும். இந்த பிரம்மம் என்பதற்கு பொருள் என்னன்னா, ஞான வடிவாகிய பராசக்தி, ஞானமே உருவான பராசக்தி அப்படின்னு பொருள். புறத்துறை அப்படின்னா பரிபூர்ண ஞானமானது வியந்து நிற்கிறதாம். ஞான வடிவமான பராசக்தியின் ஞானத்தை பரிபூர்ண ஞானமானது வியந்து நிற்கிறதாம். அது சிவபெருமானின் ஞானம், அதாவது சக்தியும் சிவனும் இணைந்து நிற்கின்ற தன்மை. அப்படிப்பட்ட
சிவபெருமான் பெம்மான், அதாவது பெம்மான் என்பது இங்கே பெருமகன் என்பது பெம்மான் என தெரிந்தது. அப்படிப்பட்ட பெருமகனாகிய இறைவன் எம்மான், எம் எல்லோரையும் விட மேலானவன் அப்படின்னு பொருள். ஏன் இறைவன் அனைவரை விட மேலானவன், ஏன் பெருமகன் அப்படின்னா, இவர் ஆதி அந்தம் இடை என்ற எல்லா இடங்களிலும் நிறைந்து, ஒவ்வொரு உயிரிலும் நிறைந்து, அவற்றின் இயக்கத்திற்கு காரணமாக அருள் சக்தியாகிய பராசக்தியின் மூலம் இயக்கத்திற்கு காரணமாக விளங்குவதால் இவர் எல்லோரையும் விட பெரியவர் அப்படின்னு குறிப்பிடுகிறார். முற்றும் உணர்ந்தவர் அப்படிங்கிற பொருள். அதை காரணமாகத்தான் இவரை பெருமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இரண்டாவது வரி எப்படி பிரிக்கணும், பிரம்மபுரத்து உரை பெம்மான் எம் ஆன் அப்படின்னு பிரிக்கணும். இங்கே பிரம்மபுரத்து அப்படின்னா தேவர்களின் உலகத்தை குறிக்குது. உரை அங்கே இருக்கின்ற, உரை என்றால் அங்கே உரைகின்ற, பெம் அப்படின்னா விருப்பத்துடன் உரைகின்ற, மான் மான் போன்ற சாயலை உடைய கங்கை நதி, மான் போன்ற சாயலை உடைய கங்கை நதி பெரு விருப்பத்துடன் இறைவனுடைய ஜடாமுடியில் இருக்கிறாள். அதைத்தான் இந்த வரி குறிப்பிடுகிறது. பிரம்மபுரத்து உரை பெம் மான் எம் ஆன், அப்படிப்பட்ட இறைவன் எங்களுடைய ஆன்மாவாக இருக்கிறான் அப்படின்னு இந்த வரி சொல்லுது. ஆக இங்கே கங்கை எப்படி விருப்பத்தோடு இறைவனுடைய ஜடாமுடியில் இருக்கிறாள் என்றால், பெருவேகத்தோடு பாய்ந்தால் அது இந்த உலகத்திற்கு அழிவை கொடுத்து பாதாளம் வரை பாய்ந்துவிடும். ஆனால் அந்த தேவ உலகத்தில் இருக்க தேவ கங்கையானது இறைவனுடைய ஜடாமுடியின் காரணமாக தடுக்கப்பட்டு வேகம் குறைந்து இங்கே உயிர்கள் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளும் காரணத்தினால் புண்ணியம் அடைகின்றது, மகிழ்ச்சி அடைகின்றதுனால விருப்பத்தோடு குடியிருக்கின்றாளாம். அடுத்து மூன்றாவது வரி எப்படி படிக்கணும், பிரம்மம் புறத்து உரை பெம் மான் எம்மான். இதனுடைய பொருள் எப்படி சொல்லணும்னா, பிரம்மம், அதாவது திருஞான சம்பந்தர் சொல்கிறார், பிரம்ம வடிவாக என்னை கருதுகின்றார்கள், அதனால் பிரம்ம வடிவாகிய என்னில் புறத்து என்னுடைய சரீரத்தில், இங்கே புறம் என்றால் சரீரத்தை குறிக்குது, உரைகின்ற பெம் ஆன், இங்கே விருப்பம் அமையாமல் உரைகின்ற அப்படின்னு பொருள். ஆம் அப்படிங்கிறது பெம் மான், ஆன் அப்படிங்கிறது அமையாமல், அதாவது வீடு பேர் அடைய வேண்டும் என்பதுதான் இவருடைய பெரு விருப்பம். ஆனால் இந்த பிறவி எடுத்ததன் காரணமாக அவருடைய விருப்பம் இல்லாமல் இந்த பிறவி எடுத்திருக்கிறதாக சொல்கிறாரு. அதனால் அப்படிப்பட்ட என்னிடமும் எம்மான் இறைவன் கலந்து ஒன்றுபட்டு நிற்கின்றான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒப்ப நிற்கின்றான், அதாவது வீடு பெற்று விரும்பாமல் இருந்தாலும் இந்த சரீரத்தில் அவன் என்னோடு உரைகின்றான், எனக்கு ஒப்பாக நிற்கின்றான், என்னுடன் கலந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நான்காவது வரி நேரடி பொருள் சொல்வதாக அமைந்திருக்கும். பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரம் என்கின்ற இந்த தலத்திலே உரைகின்ற இறைவனாகிய சிவபெருமான் எங்களின் தலைவன் அப்படிங்கிறது பொருள். இங்கே பிரம்மபுரம் என்ற பெயர் ஏன் வந்தது என்றால், பிரம்மா வழிபட்ட தலம், அதனால் பிரம்மபுரம் அப்படின்னு வந்தது. அடுத்த பாட்டுக்கு போகலாம். இரண்டாவது பாட்டு, விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன், விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன், விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன், விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன். 4 வரி வரும். இந்த 4ஐயும் எப்படி மடக்கி பொருள் சொல்லணும்னு சொல்கிறேன். முதல் வரி, விண்டு அலர் பொழில் அணிவு ஏன் நுபுரம் தரன் அப்படி பிரிக்கணும். விண்டு என்றால் மலை, அலர் அப்படின்னா ஓசை, பொழில் அப்படிங்கிறது சோலை, அதாவது மலைகளிலும் சோலைகளிலும் இருக்கின்ற அந்த ஓசை, அதை அணிவு, அதை தன்னுள் அகப்படுத்தி கொண்டு, ஏன் அகப்படுத்தி கொண்ட பெருமை உடைய நுபுரம் தரன். இங்கே நூபுரம் என்பது நுபுரம் அப்படின்னு திரிகின்றது. செய்யுளில் நெடில் குறிலாகவும் குறில் நெடிலாகவும் திரிவது வழக்கம். யாப்பிலக்கணம் அதற்கு அனுமதி தருகிறது. இங்கே நுபுரம் அப்படின்னு சொல்லப்படுகிற இறைவனுடைய காற்சிலம்பு, நூபுரம் என்கிற காற்சிலம்பை அணிந்தவன் தரன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இறைவனுடைய சிலம்பானது இந்த உலகத்தில் உள்ள சிறந்த 8 மலைகளின் ஓசையையும் பொழில்களின், அதாவது சோலைகளின் ஓசையையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு அந்த சிலம்பை பற்றி பேசுகின்றது. இன்னொரு, இந்த நூபுரம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது. நூபுர கூத்து அப்படிங்கிறது சிவபெருமானுடைய ஒரு கூத்து. 108 கரணங்களில் இதுவும் ஒன்று. அதாவது சிலம்பையே ஆதாரமாக கொண்டு ஆடுகின்ற ஒரு வகை
கூத்து பரத சாஸ்திரத்தில் பரத முனிவரால் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த கூத்தை ஆடுகின்றவன் அப்படின்னு பொருள் வருகிறது. இன்னொன்று சிலம்பு பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊருக்கு சிலம்பனூர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. சிலம்பன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆண்ட காரணத்தினால சிலம்பனூர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. அதை இவர் குறிப்பிடவில்லை என்றாலும் இங்கே மறைமுகமாக அந்த சிலம்பனூரையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து எப்படி பிரிக்கணும்? இரண்டாவது வரி, விண்டு அலர் பொழில் அணி வேணு புறத்து அரண் அப்படி பிரிக்கணும். இப்போ பொருளை பார்க்கலாம். இந்த முதல் விண்டு அப்படிங்கிறதுக்கு விஷ்ணு, மகாவிஷ்ணு, திருமால் அப்படின்னு பொருள். அலர் என்றால் பளிச்சல். பொழில், பொழில் என்பது இங்கே மரத்தை குறிக்கிறது, மரநிழல். பொழில் அணி அப்படின்னா மரநிழலை அணுகி, அண்ணி என்பது அணி அப்படின்னு மாறி இருக்குது. மரநிழலை அணுகி திருமால் கூறிய பளிச்சொல்லின் காரணமாக வேணுபுரத்து அரண், விரும்பி அந்த திரிபுரத்தை எரித்த அரணாகிய சிவன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன் சிவன் திரிபுரத்தை எரித்தார் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஆனால் அதற்கு திருமாலும் துணை செய்கின்றார். ஏன்னா இந்த திரிபுர அசுரர்கள் என்ன செய்கிறாங்க, வேத நெறியிலிருந்து விலகாமல் வாழ்ந்ததுனால சிவனுக்கு அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாமல் இருக்கிறார். அப்பொழுது திருமால் அவர்களிடம் போய் இந்த மரநிழலில் இருந்து அவர்களுக்கு உபதேசம் செய்து, அதாவது சிவதூஷணம், நாத்திகவாதம் செய்கிறார். அப்படி செய்ததன் காரணமாக அவர்கள் தங்கள் நெறியிலிருந்து பிறழ்கிறார்கள். அப்பொழுது அவர்களை அழிக்கும் காரணமாக சிவபெருமான் விருப்பத்தோடு அவர்களை அழித்தார் அப்படிங்கிறது தான் இந்த வரியின் பொருள். அடுத்து மூன்றாவது வரியை எப்படி பிரிக்கணும்? விண்தலர் பொழில் அணிவு ஏழு புறத்தரன் அப்படின்னு பிரிக்கணும். இல்லை விண்தலர் அப்படின்னா என்னன்னா விண்ணிலே வாழ்கின்ற தேவர்கள். பொழில் அங்கே உள்ள சோலை. தேவலோகத்தில் என்ன சோலை இருக்கின்றதுன்னா கற்பக சோலை. அங்கே இருக்கிற மலர்கள் கற்பக மலர்கள், மந்தார மலர்கள், பாரிஜாத மலர், சந்தனம், அரிசந்தனம் என்ற 5 மரங்கள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகின்றன. இந்த 5 தேவலோக மலர்களும் இருக்கின்ற சோலை. அந்த சோலையில் உள்ள மலர்களை அணிவுனா அணிந்து கொள்வதை, சூடிக்கொள்வதை, ஏணு பெருமையாக கருதும் புறத்தரன். புரந்தரன் என்பது இங்கே புறத்தரன் அப்படின்னு, புரந்தரன் இந்திரனுடைய பெயர். இந்த மலர்களை சூடிக்கொள்வதை பெருமையாக கருதும் இந்திரன் அப்படின்னு இந்த வரி குறிப்பிடுது. அதான் புறத்தரன் மாறி இருக்குது. இந்திரன் வழிபட்ட தலம் இந்த இடம் அப்படி. அதாவது இந்திரன் என்ன செய்கிறான்னா மூங்கில் வடிவில் இங்கே இறைவனை வழிபடுகிறான். அதனால் வேணு என்றால் மூங்கில் என்ற ஒரு பொருள். வேணுபுரத்து அரண் அப்படின்னா இங்கே இந்த வேணுபுரம் அப்படின்னா பெயர் வந்தது. அடுத்து 4வது வரி நேரடி பொருளை கொடுக்கும். விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன். இந்த விண்டலர் அப்படின்னா சோலைகள் இதழ் விரித்து, அலர் அப்படின்னா விண்டு அலர் இதழ் விரித்து மலர்கின்ற பொழில் சோலையிலே, அணி அழகு மிகுந்த சோலைகளும் அழகு மிகுந்த நிறைந்திருக்கின்ற அழகு மிகுந்த வேணுபுரம் என்ற ஊரிலே உரைகின்ற சிவபெருமான், அவை போற்றுவோம் அப்படின்ற இந்த வரிக்கு பொருள். வேணுபுரம் என்ற பெயர் காரணம் சொல்லிட்டேன். அடுத்து 3வது பாடலை நாம் பார்க்கலாம். புண்டரீகத்தவன் மேவிய புகலியே, புண்டரீகத்தவன் மேவிய புகலியே, புண்டரீகத்தவன் மேவிய புகலியே, புண்டரீகத்தவன் மேவிய புகலியேன்னு 4 தடவை வரும். சரி, இப்போது எப்படி பிரித்து பொருள் சொல்வது? முதல் வரி புண்டரீகத்தவன் மேவிய புகலியே அப்படின்னு பிரிக்கணும். இந்த புண்டரீகத்தவன் அப்படிங்கிறதுக்கு அன்பர்களின் இதய கமலத்தில் வீற்றிருக்கின்ற சிவபெருமான் அப்படின்னு பொருள். அவர்களின் இதய கமலத்தில் வீற்றிருப்பதனால் மேவிய அப்படின்னு மீண்டும் பிறப்படுத்து வராதபடி அவன் செய்கின்றானா. மேவிய அப்படின்னு அதனால் மீண்டும் பிறவி சுழற்சிக்குள் நம்மை அகப்படுத்தாமல் காப்பாற்றக்கூடியவன். அதனால் புகழியே, அவனே நமக்கு புகலிடமாக இருக்கின்றான் அப்படின்னு இந்த வரி சொல்லுது. அடுத்து 2வது புண்டரீகம் தவன் மேவிய புகழி அப்படி பிரிக்கணும். இந்த புண்டரீகன் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா திரிபுண்டரீகமாக, அதை 3 கோடுகளாக திருநீற்றை அணிந்திருக்கின்ற சிவன். தவன் அப்படிங்கிறது இந்த சிவனையே குறிக்கிறது. மேவிய புகழியே அப்படின்னா இந்த தவம் என்பது மிகுந்த பெருமை உடையவன் அப்படின்னு பொருள். புகழ் அப்படிங்கிறது சொல். இங்கே பாடப்பட்ட சொற்களுக்கு இல்லை இசைப்பாடலுக்கு உரிய பெருமை உடையவனாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு இந்த பகுதி சொல்லுது. புகழியே. அடுத்து 3வது
புண்டரீகம் தவன் மே மே விய பூ கலி ஏ அப்படி பிரிக்கணும். இந்த புண்டரீகம் அப்படின்றதுக்கு புலி அப்படின்றது ஒரு பொருள். தவன் அப்படின்னு சொன்னால் முனிவர், புலிக்கால் முனிவரை இந்த வரி குறிக்குது. இந்த புலிக்கால் முனிவர் என்ன செய்கிறார்? மே அப்படின்னா கூத்து, விய அப்படின்னா விளங்கிய பொன்னம்பலத்தை குறிக்குது. இது பூ அப்படிங்கிறது பொது அரங்கு, பொன்னம்பலமாகிய பொது அரங்கத்திலே கலி ஏ நடனமாட கற்றவன், கலி என்றால் கற்றவன், இந்த இறைவன் அப்படின்னு இந்த வரி குறிக்குது. ஏ என்பது ஒரு சிறப்பு கொடுக்கிற ஒரு சொல். ஆக இந்த புலிக்கால் முனிவர் பார்க்கும்படியாக சிதம்பரத்தின் பொன்னம்பலத்தில் நடனமாட கற்றவன் அப்படிங்கிற பொருள். இங்கே கலி என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது, மகிழ்ச்சி, அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் அப்படின்ட்டு இவர் வியாக்கிரபாதர் என்கிற இந்த புலிக்கால் முனிவர் அவனுடைய நடனத்தை கண்டு மகிழ்ச்சி கொள்கிறார் அப்படின்னு பொருள் சொல்லலாம். நான்காவது நேரடி பொருள், புண்டரீகத்தவன் மேவிய புகழியே. இந்த நேரடி பொருள் என்னன்னா, புண்டரீகத்தவன் அப்படிங்கிறவன் பிரம்மன், அதாவது வெண்தாமரையில் வீற்றிருக்கின்ற பிரம்மனை குறிக்கிறது. அவன் மேவிய என்றால் பொருந்தி வழிபட்ட தலம், இந்த புகழி அப்படின்னு இதில் குறிக்கிறாங்க. சரி, இந்த புகழி என்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னா, தேவர்கள் சூரபத்மனால் பயமுறுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு இங்கே புகழடைகிறார்கள், அதனால் இதற்கு புகழி என்ற பெயர். அடுத்து நான்காவது பாட்டை பார்க்கலாம். விளங்கொளி திகழ்தரு வெங்குரு மேவினன், விளங்கொளி திகழ்தரு வெங்குரு மேவினன், விளங்கொளி திகழ்தரு வெங்குரு மேவினன், விளங்கொளி திகழ்தரு வெங்குரு மேவினன் 4 தடவை வரும். முதல் வரியை எப்படி பிரிக்கணும்னு சொல்கிறேன். விளம் கொளி தீ கழ்தரு எங்கு உரு மேவினன் அப்படின்னு பிரிக்கணும். இந்த தலத்துக்கு வெங்குரு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. விளம் கொளி யாருன்னா கண்ணன். திருமால் தன்னுடைய அவதாரமாக கண்ணன் அவதாரத்தில் என்ன செய்கிறாரு, 2 அசுரர்களை, கம்சனால் அனுப்பப்பட்ட 2 அசுரர்கள், ஒருவர் விளாமரமாகவும் ஒருவர் கன்றின் வடிவமாக வர்றாங்க. அந்த கன்றையே தடியாக எடுத்து அந்த விளாமரத்தை அழிக்கிறார். 2 பேரும் அழிஞ்சிடுறாங்க. கன்று குணிலா எரிந்தாய் களல் போற்றி அப்படின்ற வரி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட கண்ணன் விளம் கொளிங்கிறது திருமாலை குறிக்கிறது. தீ அப்படிங்கிறது விளங்குகின்ற, கழ்தரு அப்படின்னா நிர்மலம், கழ்தரு என்றால் நிர்மலமாக இருக்கின்ற சிவன், விளங்கிய நிர்மலமா வடிவிலே இருக்கின்ற சிவன். எங்கு உரு மேவினன், எங்கே வைத்து கொண்டான், திருமாலின் வடிவத்தை அவன் எங்கே உரு மேவினன் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இடபாகத்தில் வைத்து கொண்டிருக்கிறார், அதனால் சங்கர நாராயணனாக காட்சி தருகிறார் சில தலங்களில். அடுத்து 2வது வரி எப்படி பிடிக்கணும்னு பார்க்கலாம். விலங்கு ஒளி தீ கழ்தரு எங்கு உருமு ஏவினன் அப்படின்னு பிரிக்கணும். இந்த விலங்கு விலங்கு அப்படிங்கிறது விலங்கு அப்படின்னு திரிந்ததாக சொல்கிறாங்க. இது எப்படின்னா மாறுபட்டு விட்டு விட்டு அப்படின்னு பொருள். ஒளி மின்னல் அடிக்கும் இல்லையா, விட்டு விட்டு ஒளி வரும்ல, அதை குறிக்குது. தீ கழ்தரு அப்படின்னா இந்த தீ என்பது மாறுபாடாக ஒலிக்கக்கூடிய, பிற ஒளியிலிருந்து மாறுபட்டு ஒலிக்கக்கூடிய மின்னலையும், கழ்தரு அப்படிங்கிறது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஏங்கு என்பது எங்கு அப்படின்னு திரிந்திருக்குது. ஏங்கு என்பது ஒலித்தல், அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒலியை தரக்கூடிய. உருமு என்றால் இடி, இடியை ஏவினவன். அதாவது இந்த பகுதிக்கு சில பேர் புத்தநந்தியின் தலைமேல் இடி விழச் செய்தவன் அப்படிங்கிற பொருளை குறிப்பிடுறாங்க. ஆனால் அந்த நிகழ்வு இவர் மதுரைக்கு சென்று திரும்பி வந்த பிறகுதான் நடக்கிறது. இந்த பதிகம் பாடும்போது நிகழவில்லை. அதனால் இந்த வரி அதை குறிக்கவில்லை என்று பல பெரியோர்கள் கருதுகிறார்கள். அப்படின்னா இந்த வரிக்கு பொருள் என்ன அப்படின்னா, இறைவன் மின்னலாக மின்னி இடியாக இடித்து மழையாக பொழியவல்லவன் அப்படிங்கிறத இந்த வரி குறிப்பிடுது. அடுத்த 3வது வரியை எப்படி பிரிக்கணும்னா, வில் அங்கு ஒளிது இகழ்தரு எம் குரு மேவினன் அப்படின்னு பிரிக்கணும். இங்கே வில் அங்கு அப்படின்னா வில் அங்கிருந்து நீங்கி, அதாவது இறைவனிடமிருந்து நீங்கி பிறவி எடுத்து வரோம்ல, அது இங்கிருந்து நீங்கி இங்கே பிறந்தாலும் கூட, ஒளிது அப்படின்னா சிறந்த, இங்கே சிறந்த சிவஞானத்தை குறிக்குது. சிவபோதம் அப்படிங்கிற சிவஞானத்தை குறிக்குது. இகழ்தரு அப்படின்னா மாயையை குறிக்குது, இகழக்கூடிய மாயை. எம் குரு மேவினன் எனக்கு குருவாக விளங்கினான், அதாவது இந்த மாயையை இகழ்ந்து
அதன் சிவபோதத்தை எனக்கு அருள்வதில் அவன் குருவாக எனக்கு விளங்கினான். இதில் இகழ்த்தரு ஒளிது அப்படின்னு மாற்றி பொருள் கொள்ளணும். இந்த கவிதை வடிவத்தோட அமைப்பே பொருளை மாற்றி மாற்றி மடக்கி பொருள் கொள்வது தான். அதனால் எனக்கு குருவாக விளங்கி இந்த மாயையான இந்த உலகத்தின் பிறவியிலே எனக்கு சிவபோதத்தை அருள்கின்றவன் அப்படின்னு பொருள். அடுத்து 4வது வரியை பார்க்கலாம். விளங்கு ஒளி திகழ்த்தரு வெங்குரு மேவினன். விளங்கு ஒளி, விளங்குகின்ற ஒளி வடிவம், ஒளி அப்படின்னா ஒளி வடிவமாக விளங்குகின்ற, திகழ்த்தரு வெங்குரு, திகழ்கின்றன அதே தான் விளங்குகின்ற என்ற பொருள். வெங்குரு அப்படின்னா இந்த வெங்குரு என்ற தலத்திலே உரைகின்ற சிவபெருமான் அப்படின்னு பொருள் இந்த வரிக்கு. ஆக இந்த வெங்குரு அப்படிங்கிறதுக்கு என்ன பேர், இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னா பிரகஸ்பதி வழிபட்ட தலம் இது. வியாழன் வழிபட்ட தலம், சுக்கிரன் வழிபட்ட தலம். சுக்கிரன் தன்னுடைய பலத்தை இழந்து மீண்டும் பெறுவதற்காக வழிபட்ட தலம். யமனும் இந்த தலத்தை வழிபட்டு உயிர்களுக்கு தண்டனை அளிப்பதற்காக இங்கே அவன் வழிபட்டு தன்னுடைய தொழிலை செய்கிறான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினை திருஞான சம்பந்தர் கூறுகிறார். அதனால் இந்த தலத்திற்கு வெங்குரு அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்த பாட்டு போகலாம். 5வது பாட்டு. சுடர்மணி மாளிகை தோணிபுரத்தவன். சுடர்மணி மாளிகை தோணிபுரத்தவன், சுடர்மணி மாளிகை தோணிபுரத்தவன், சுடர்மணி மாளிகை தோணிபுரத்தவன் 4 தடவை வரும். சரி, இதை எப்படி பொருள் சொல்லணும்? சுடர், மண், இம், ஆழி, கைத்தோணி, புறத்து, அரண் அப்படின்னு முதல்ல பிரிக்கணும். இந்த சுடர் என்பதற்கு சூடார் அப்படிங்கிறது சுடர்னு தெரிந்தது. சூடார்னா சூடான, வெம்மையான அப்படின்னு பொருள். மண், வெம்மையான மண் உடைய. இம் அப்படிங்கிறது ஈமம், சுடுகாடு. அது ஆழி, அதை ஆள்கின்றவன், அதாவது வெம்மையான சுடுகாட்டை ஆள்கின்றவன் இறைவன் சிவன். கைத்தோணி புறத்து அரண். கைத்தோணி அப்படின்னா துரோணம் என்ற வட சொல்லில் இருந்து தோணி என்கிற சொல் வந்தது. அதாவது தும்பை மலரை குறிக்குது. இங்கே கைத்தோணின்னா வெற்றியின் சின்னமான தும்பை மலரை அணிந்திருக்கிறான். யார்? புறத்து அவன். இந்த திரிபுரத்தை எரித்த இறைவனாகிய சிவபெருமான் இந்த தும்பை மலரை அணிந்திருக்கின்றான். அதாவது இந்த இடத்துல சொல்கிறது சுடுகாட்டை ஆள்கின்றவன் வெற்றியின் சின்னமாக தும்பை மலரை அணிந்திருக்கின்றான், திரிபுரத்தை எரித்ததன் வெற்றி. அடுத்து எப்படி 2வது வரியை பிரிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். சுடர்மணி மாலி கைத்தோள் நிபுரத்தவன் அப்படின்னு பிரிக்கணும். இப்போ இந்த வரிக்கு எப்படி பொருள் சொல்வது அப்படின்னா, சுடர்மணி என்பது சூடாமணி, தலையிலே சூடக்கூடிய, உச்சியிலே சூடக்கூடிய சூடாமணி போல இருக்கின்றானாம் இந்த இறைவனாகிய சிவபெருமான். மாலி அப்படின்னா மயக்கம் தரக்கூடியது, அதாவது பக்தர்களுக்கு அருள் செய்வதில் பித்தன் போல விளங்குகின்றவன், பித்தன் அப்படின்னு பொருள். இந்த மாலின்னு ஏவனா மாலி அப்படின்னு தெரிந்தது. கைத்தோள் அப்படின்னா எதை குறிக்கும்? கை உடைய யானை. தோல் என்பது தோல் அப்படின்னு திரிந்து வந்திருக்குது. அப்போ கையுடைய யானை தோலை நிபுரத்தவன், வடிவமில்லாமல் செய்து உரித்து போர்த்து கொண்டவன் அப்படின்னு இந்த வரி குறிப்பிடுகிறது. ஆக சூடாமணி போன்றவன், யானை தோலை உரித்து போர்த்து கொண்டவன், அன்பர்களுக்கு அருள் செய்வதில் பித்தனாக இருப்பவன் அப்படிங்கிறது இதோடைய பொருள். 3வது வரியை பார்க்கலாம். சுடர்மணி மாலி கைத்தோணி புறத்தவன் அப்படின்னு பிரிக்கணும். இந்த சுடர்மணி அப்படிங்கிறது என்னென்னா மணி என்றால் கழுவப்பட்ட அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. சுடர் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கிறது. சூரியன் மேலைக்கடலில் விழுந்து தூய்மை செய்யப்படுகிறானா, மேலைக்கடலில் மறைகிறான் இல்லையா, அதை அவ்வாறு குறிப்பிடுவார்கள். அப்படி சுடர்மணி சூரியன் எப்படி தன்னுடைய களங்கத்தை கழுவுவதற்காக கடலிலே விழுகின்றதோ அவ்வாறு மாலி என்றால் இந்த உயிர்கள், கெட்ட ஆத்மாக்கள், அதாவது வினைகளை கொண்ட ஆத்மாக்கள், அவங்க என்ன செய்கிறாங்க? கைத்தோணி புறத்தவன், அந்த ஆத்மாக்கள் கரையேறுவதற்கு பிறவியாகிய பெருங்கடலில் விழுந்து அல்லல் படுகின்ற அந்த உயிர்கள் அவர்களுடைய வினைகள் கழுவப்படுவதற்கு கைத்தோணி, தெப்பம் போல கை கொடுக்கின்றவன், தெப்பம் போல கை கொடுக்கின்ற சிவபெருமான் அப்படின்னு இந்த வரி குறிப்பிடுது. அடுத்து 4வது வரி. சுடர்மணி மாளிகை தோணிபுரத்தரன்.
தோணிபுரத்தவன், இதற்கு நேரடி பொருளை சொல்லலாம். சுடர்மணி என்கிற ஒளி விடுகின்ற மணிகள் பதிக்கப்பட்ட மாளிகைகளை உடைய தோணிபுரம் என்கின்ற இந்த சீர்காழி தலத்திலே வீற்றிருக்கின்ற இறைவன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இங்கே தோணிபுரம் என்ற பெயர் ஏன் வந்ததுன்னா, இங்கே உலகமெல்லாம் அழிந்த போதிலும் இந்த தோணிபுரமாக, அதாவது இந்த சீர்காழி தலம் தோணி போல மிதந்ததாம், அதனால் இதற்கு தோணிபுரம் அப்படின்னு பெயர். அடுத்து 6வது பாடல். பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி. பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி, பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி, பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி அப்படின்னு 4 தடவை அந்த வரியே திரும்பி வரும். பொருள் எப்படி சொல்லலாம், ஒரு வரியும் அப்படின்னு பார்க்கலாம். பூ சுரர் சேர், பூ தராயவன் பொன் அடி அப்படின்னு பிரிக்கணும் முதல் வரியை. இங்கே பூ என்பது பூலோகத்தில் இருக்கின்றவர்கள், சுரர் தேவலோகத்தில் உள்ளவர்கள், சேர் இவர்கள் சேர்ந்து, பூ என்றால் உந்தி கமலத்தில் திருமால் தாமரை மலரை தரித்திருக்கிறான். பூ தராயவன் தரித்தவன், பிரம்மன் திருமாலுடைய உந்தி கமலத்தில் இருந்து பிறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திருமால் பிரம்மன் பிற தேவர்களையும் சேர்த்து குறிக்கிறது இது. பூசுரர் சேர் பூத்தராயவன் பொன் அடி அப்படின்னா பொன்மயமான அடி அப்படிங்கிறதுக்கு இங்கே ஆடி என்பது அடி என்பதாக தெரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி என்பது கண்ணாடி. ஒரு கண்ணாடியானது எப்படி தன்னுடைய பிரதிபிம்பத்தை காட்டுகிறதோ அதுபோல் இறைவனுடைய பிம்பமாக பிரதிபிம்பமாக திருமால் பிரம்மன் பிற தேவர்கள் எல்லோரும் செயல்படுகிறார்கள் அப்படின்னு இந்த வரி சொல்கிறது. அடுத்த வரி 2வது வரி. பூசுரர் சேர் பூ தராய் அவன் பொன் நடி அப்படின்னு பிடிக்கணும். இதில் பூசுரர் அப்படின்னா என்னென்னா சிவஞானிகள். சிவஞானிகள் ஏன் பூசுரர் பூலோகத்தில் உள்ள தேவர்கள் அப்படின்னு அவங்கள சொல்கிறோன்னா, அவர்கள் இந்த ஆன்மகன்ம மாயையாகிய மயக்கங்களை விட்டவர்கள் சிவனை வழிபட்ட காரணத்தினால். அப்படிப்பட்ட சிவனடியார்களை பூசுரர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சேர் அப்படின்னா திரட்சி, அவர்களுடைய கூட்டம், சிவனடியார்களுடைய கூட்டம். பூத்தராய் அப்படின்னா, பூ என்றால் பொலிவு, தராய் பொலிவு பெறப்பட்ட அவன் பொன் நடி அவனுடைய பொன்மயமான சிறந்த அப்படின்னு, நடி என்பதால் நடனம், நடனத்தை ஆடுகின்ற இறைவன் நடிக்கின்ற அந்த நடனத்தை பார்த்ததுனால அந்த சிவஞானிகள் முகமெல்லாம் பொலிவு பெற்று திகழ்கின்றதாம் மகிழ்ச்சியிலே. அடுத்து 3வது வரி. பூசு உரர் சேர்பு ஊந்தராய் யவன் பொன் அடி அப்படின்னு பிரிக்கணும். இந்த பூசு என்பது திருநீர் பூசுவதை குறிக்கிறது. திருநீர் பூசிக்கொண்டு, உரர் சேர்பு அப்படின்னா மார்பிலே திருநீரை பூசிக்கொண்ட காரணத்தினால, ஊந்தராய் அப்படின்னா அவர்களை உந்தி தள்ளக்கூடியவன். ஏன்னா இந்த பூலோகத்தில் இருந்து சிவலோகத்துக்கு வீடு பெற்றுக்கு உந்தி தள்ளக்கூடியவனால ஊந்தராய். யவன் என்றால் இளமையும் அழகும் மிக்கவன், பொன்னடி அவனுடைய பொன்மயமான அடியே அதற்கு ஆதாரமாக இருக்கின்றதாம். இந்த வரியின் பொருள், அவர் இந்த உலகத்தில் சிவனை வழிபடுகின்றவர்களை வீடு பெற்றுக்கு உந்தி தள்ளக்கூடிய அழகு பொருந்திய இறைவன் அவனுடைய திருவடி பாதங்களே ஆதாரமாக இருக்கின்றது. அடுத்து 4வது வரி. பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி. இந்த இடத்துல பூசுரர் அப்படிங்கிறது வேதம் ஓதுகின்ற மறையவர்களை குறிக்குது. அவங்களெல்லாம் சேர்ந்த அவர்களுடைய திரட்சியாக சென்று வழிபடுகின்ற பூந்தராய் என்கின்ற தலத்திலே உரைகின்ற இறைவனுடைய திருவடிகளை போற்றுவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அடுத்து இது 6 பாட்டு நான் சொல்லிட்டேன். அடுத்து 7லிருந்து 12 வரைக்கும் அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.